அனைவருக்கும் வணக்கம். இந்த பதிவுல வகைப்பாட்டியலின் அடிப்படைகள் இதுதான் பார்க்க போறோம். 7th நியூ புக்ல டெர்ம் 2ல இந்த லெசன் வந்து இருக்கு. புக் இன்சைடு கொஸ்டினா 44 கொஸ்டினும், புக் பேக் கொஸ்டினா 12 கொஸ்டினும், மொத்தம் 56 கேள்விகள் வந்து நம்ம இந்த பதிவுல வந்து பார்க்க போறோம். உங்களுக்கு நல்லா தெரியும் வரி வரியா லைன் பை லைனா எடுக்கப்பட்ட கேள்விகள் தான் நம்ம போட்டுட்டு இருக்கோம். நீங்க புத்தகத்தையே எடுக்காம இந்த கேள்விகள மட்டும் நீங்க வீடியோ மட்டும் கேட்டுக்கிட்டாவே போதும். ஏன்னா, ஒவ்வொரு கொஸ்டின நான் 2 டைம் ரீட் பண்றேன். நீங்க கேட்டுட்டா மட்டுமே இந்த பாடம் ஃபுல்லுமே முடிச்சிடலாம். என்ன கேள்வி கேட்டாலும் பதிலளிக்கக்கூடியதாக இருக்கும். ஸோ டிஎன்பிஎஸ்சி படிக்கிறவங்க, பிசி, எஸ்ஐ எக்ஸாம் படிக்கிறவங்க, இவங்க எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா, டெட் எக்ஸாம் படிக்கிறவங்க எல்லாருக்குமே யூஸ்ஃபுல்லா இருக்கும். புதுசா பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மத்தவங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. லைக் பண்ணி கமெண்ட் பண்ணுங்க. எனக்கு ரொம்ப பூஸ்டப்பா இருக்கும் அடுத்தடுத்த வீடியோ போடுறதுக்கு. ஸோ நம்ம கிட்ட புக்ஸ் வந்து அவைலபிளா இருக்கு. இந்த புக்ஸ் பர்ச்சேஸ் பண்ணக்கூடிய லிங்க் வந்து உங்களுக்கு வெப்சைட் லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன்ல குடுக்குறேன். பார்த்து பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க. நம்ம வகைப்பாட்டியலின் அடிப்படைகள் இந்த லெசன்க்குள்ள போலாம். இந்த லெசன்ல என்ன டீல் பண்ணியிருக்காங்க அப்படின்னா, தாவரங்களையும், விலங்குகளையும் வகைப்படுத்தியிருக்காங்க. அப்படி வகைப்படுத்துறதோட முக்கியத்துவம் என்ன? அதோட அந்த உயிரினங்களை இப்படி வகைப்படுத்துவதற்கு அவசியம் என்ன? என்னென்ன பண்புகள அடிப்படையாகக் கொண்டு கிளாசிஃபிகேஷன் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத பத்தி இருக்கு. அடுத்தது இருசொல் பெயரிடும் முறை அத பத்தியும் குடுத்திருக்காங்க. சரிங்களா? சரி, ஃபர்ஸ்ட் கொஸ்டின் வந்து பார்க்கலாம். இதுவரையில் சுமார் டேஷ் மில்லியன் உயிரினங்கள் கண்டறியப்பட்டு பெயரிடப்பட்டுள்ளன. இதுவரையிலும் சுமார் எத்தனை மில்லியன் உயிரினங்கள் கண்டறியப்பட்டு பெயரிடப்பட்டுள்ளது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 8.7 மில்லியன் உயிரினங்கள். இதற்கான விடை ஆப்ஷன் சி 8.7. அடுத்தது பாருங்க, உயிரினங்களை அவற்றின் பொது பண்புகளின் அடிப்படையில் தொகுத்தல் டேஸ் எனப்படும். உயிரினங்களை அவற்றின் பொது பண்புகளின் அடிப்படையில் தொகுத்தல் டேஷ் எனப்படும் அப்படின்னா இதுதான் இந்த பாடத்தோட தலைப்பு. உயிரியல் வகைப்பாட்டியல், பயாலஜிக்கல் கிளாசிபிகேஷன் சொல்லுவோம். ஒரு பொதுவான ஒரு பண்பு இருக்கு. இப்ப லைப்ரரிக்கெல்லாம் போறீங்கன்னா புக்ஸ் வந்து பிசிக்ஸ் ஆகட்டும், கெமிஸ்ட்ரி ஆகட்டும் இப்படி தனித்தனியா பிரிச்சு வச்சிருப்பாங்க. சயின்ஸ் புக் ஆகட்டும், சமூக அறிவியல், தமிழ், ஆங்கிலம்னு சொல்லிட்டு பிரிச்சு வச்சிருப்பாங்க. அந்த மாதிரி தான் உயிரினங்களும் அதோட பொது பண்புகளோட அடிப்படையில தொகுத்து வச்சிருக்காங்க. அதத்தான் என்னன்னு சொல்றோம்? உயிரியல் வகைப்பாட்டியல் அல்லது பயாலஜிக்கல் கிளாசிபிகேஷன்னு சொல்றோம். அடுத்தது பாருங்க, சரியானதை தேர்ந்தெடு. அரிஸ்டாட்டில் அனைத்து உயிரினங்களையும் தாவரங்கள் அல்லது விலங்குகள் என பிரித்தார். ஆமா, அரிஸ்டாட்டில் என்ன பண்ணிட்டாரு? எல்லா உயிரினங்களையும் 2 வகைப்பாடு. ஒண்ணு தாவரம், இன்னொன்னு விலங்குகள்னு பிரிச்சாரு. சோ இது சரியானதுதான். அடுத்தது அரிஸ்டாட்டில் விலங்குகளை இரத்தம் உடைய விலங்குகள் மற்றும் இரத்தம் அற்ற விலங்குகள் என பிரித்தார். இதுவும் பண்ணியிருக்காரு. விலங்குகளை மொத்த உயிரினத்தையும் தாவரங்கள், விலங்குகள்னு பிரிச்சுட்டாரு. விலங்குகள வந்து பார்த்தீங்கன்னா, ரத்தம் உடைய விலங்குகள், ரத்தம் அற்ற விலங்குகள்னு அரிஸ்டாட்டில் தான் பிரிச்சிருக்காரு. சோ இது பியும் சரிதான். அடுத்து சி பாருங்க. இறுதியாக விலங்குகளை இடப்பெயர்ச்சியின் அடிப்படையில், இடப்பெயர்ச்சி அதோட மூவ்மெண்டோட அடிப்படையில நடப்பவை, பறப்பவை, நீந்துபவை என 3 தொகுதிகளாக பிரித்திருக்கிறார். சோ இது அனைத்துமே சரிதான். சோ எப்படி கேள்வி கேட்கலாம்னா, அனைத்து உயிரினையும் தாவரம், விலங்குகள் என பிரிச்சவர் யாருன்னா அரிஸ்டாட்டில் தான். விலங்குகள இரத்தமுடைய விலங்குகள், இரத்தமற்ற விலங்குகள்னு பிரிச்சதும், பகுத்ததும் அரிஸ்டாட்டில் தான். அடுத்தது பார்த்தீங்கன்னா, இடப்பெயர்ச்சியோட அடிப்படையில 3 விதமா 3 தொகுதிகளாக பிரிச்சிருக்காங்க. நடப்பவை, பறப்பவை, நீந்துபவை அப்படின்னு சொல்லிட்டு. சோ இது எல்லாமே அரிஸ்டாட்டில் தான். அடுத்தது பாருங்க 4வது. பிரிவுகளின் படிநிலை டேஸ் படிநிலை என்று அழைக்கப்படுகிறது. பிரிவுகளின் படிநிலை டேஸ் படிநிலை என்று அழைக்கப்படுகிறதுனா லின்னேயஸ். ஏன்னா லின்னேயஸ் தான் இந்த ஹையார்கி ஆர்டரை வந்து சொல்லியிருப்பாங்க. சோ அதனால இது என்னன்னு சொல்றாங்க? லின்னேயஸ் ஹையார்கி படிநிலை, லின்னேயஸ் படிநிலைன்னு சொல்லுவோம். அடுத்தது வகைப்பாட்டில் டேஸ் முக்கிய படிநிலைகள் உள்ளன. கிளாசிபிகேஷன் பண்றாங்களே அதுல மொத்தம் எத்தனை படிநிலைகள் இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 7 படிநிலைகள் இருக்கு. மொத்தம் 7 படிநிலைகள் இருக்கு. என்னென்ன? உலகம், தொகுதி, வகுப்பு, வரிசை, குடும்பம், பேரினம், சிற்றினம். இந்த மாதிரி 7 வரிசைகள் உள்ளது. இங்கிலீஷ் என்ன சொல்லலாம்? கிங்டம், பைலம், கிளாஸ், ஆர்டர், ஃபேமிலி, ஜீனஸ், ஸ்பீசிஸ். ஸோ ஒரு உயிரினம் எடுத்தீங்கன்னா அது எந்த கிங்டத்துல வருது, எந்த பைலம்ல வருது, என்ன கிளாஸ், என்ன ஸ்பீஸ் இதெல்லாமே நம்ம சொல்லியிருப்போம். ஸோ எத்தனை படிநிலைகள் உள்ளது? 7 படிநிலைகள் உள்ளது. இதுதான் லின்னேயஸ் படிநிலைகள் அப்படின்னு சொல்றோம். லின்னேயஸ் ஹையார்கி அப்படின்னு சொல்றோம். அடுத்தது 6வது பாருங்க. போலிக்கால்கள் கசை இலை, குறு இலை மூலம் இடப்பெயர்ச்சி செய்கின்றன. இது என்னன்னு கேக்குறாங்க.
தொகுதி ஒரு செல் உயிரிகள் அல்லது புரோட்டோசாவிற்கு எடுத்துக்காட்டாக என்ன உயிரினங்கள் இருக்குது? போலிக்கால்கள், கசையிலை, குறியிலை மூலம் இடப்பெயர்ச்சி செய்யக்கூடிய தொகுதி ஒரு செல் உயிரிகள் அல்லது புரோட்டோசோவாக்களுக்கான எடுத்துக்காட்டு என்ன? எடுத்துக்காட்டு உயிரினங்கள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அமீபா, யூக்ளினா, பாரமீசியம். அமீபா, யூக்ளினா, பாரமீசியம். இதுக்கு போலிக்கால்கள் இருக்கு, சூடோபோடியான்னு சொல்லுவாங்க. கசையிலை, குறு இலை இது மூலமா தான் இடப்பெயர்ச்சி செய்கிறது. இது என்னன்னு சொல்லலாம்? ஒரு செல் உயிரிகள் சொல்லலாம். இல்லைன்னா வந்து புரோட்டோசோவாவிற்கான எடுத்துக்காட்டாக சொல்லக்கூடிய உயிரினங்கள் தான் என்னென்ன? அமீபா, யூக்ளினா, பாரமீசியம். அடுத்த 7வது பாருங்க. உடல் முழுவதும் துளைகள் நிறைந்து காணப்படக்கூடிய தொகுதி துளையுடைலிகள் அல்லது பொரிஃபெரா, அதுக்கு பேர் என்ன சொல்லுவாங்கன்னா பொரிஃபெராவிற்கு எடுத்துக்காட்டு. பொரிஃபெரா அந்த கிளாஸ்ல இருக்கக்கூடிய உயிரினங்களுக்கு எடுத்துக்காட்டு எது அப்படின்னா லியூகோசொலினியா, ஸ்பாஞ்சில்லா, ஷைகான். ஓகே, இது அப்படியே டேபிளே கொடுத்துருப்பாங்க. லியூகோசொலினியா, ஸ்பாஞ்சில்லா, சைகான்ல எதுக்கு எடுத்துக்காட்டு? பொரிஃபெராவிற்கு எடுத்துக்காட்டு. பாருங்க, பொரிஃபெரா இங்க சொலானியா, சில்லா அப்படின்னு முடிஞ்சிருக்கு, சைக்கா அப்படின்னு முடிஞ்சிருக்குன்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. இதுக்கு என்ன இருக்கும்? உடல் முழுவதும் துளைகள் நிறைந்து காணப்படும். ஸோ துளைகளை தான் பொரிஃபெரா அப்படின்னு சொல்றோம். அடுத்தது பாருங்க, குழியுடலிகள் அல்லது சீலன்டெரா. சீலன்டெரா அப்படிங்கிறது என்னது? குழியுடலிகளுக்கு இன்னொரு பேர் தான் சீலன்டெரான்னு சொல்லுவாங்க. அந்த சீலன்டெரா தொகுதிக்கு என்ன எடுத்துக்காட்டு? அது எந்த பைலம்ல வருது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா ஹைட்ரா, கடல் சாமந்தி, ஜெல்லி மீன்கள், பவளங்கள். ஓகே, ஹைட்ரா, கடல் சாமந்தி, ஜெல்லி மீன்கள், பவளங்கள் இதெல்லாமே எதோட வகை கீழே வரும்? சீலன்ட்ராவுக்கு கீழே வரும். சீலன்ட்ரா ஞாபகம் வச்சுக்கோங்க. தொகுதி கொள்ளிடலிகள் ஞாபகம் வச்சுக்கோங்க, இல்லைன்னா சீலன்ட்ரா அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்தது தொகுதி தட்டை புழுகள், பிளாட்டி ஹெல்மின்தஸ்க்கு எடுத்துக்காட்டு என்ன அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இது வந்து தனித்தனியாகவும் கொஸ்டின் கேட்கலாம், மேட்ச்லையும் கேட்கலாம், கரெக்ட் பேர் இன்கரெக்ட் பேர்லையும் கேட்கலாம். தொகுதி தட்டை புழுக்கள் அல்லது பிளாட்டி ஹெல்மின்தஸ் அதுக்கு எடுத்துக்காட்டு என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, பிளானேரியா, கல்லீரல் புழு, ரத்த புழு, நாடா புழு எல்லா புழுக்களையும் தான் நம்ம தட்டை புழு பார்த்தீங்க பேர்லயே இருக்கு இல்லையா? தொகுதி தட்டை புழுக்கள். பிளான்டி ஹெல்மின்தஸ்க்கு எடுத்துக்காட்டு பிளானேரியா, கல்லீரல் புழு, ரத்த புழு, டாப் வார்ம் அதாவது நாடா புழு அப்படின்னு சொல்லுவோம். அடுத்தது பாருங்க, உடல் கண்டங்கள் அற்றவை, அதாவது உடலுக்கு வந்து செக்மெண்டாவே இருக்காது. உடல் கண்டங்கள் அற்றவை தொகுதி உருளை புழுக்கள் அல்லது நெமட்டோடாவிற்கு எடுத்துக்காட்டு. நெமட்டோடா அப்படிங்கிற ஒரு பைலம் இருக்குது. அதுக்கு என்ன எடுத்துக்காட்டு அப்படின்னு கேக்குறாங்க. அஸ்காரிஸ். சோ அதுக்கு எடுத்துக்காட்டு என்ன? 10வதுக்கு விடை என்னன்னா டி, அஸ்காரிஸ் லும்பிரிகாய்டஸ். அஸ்காரிஸ் லும்பிரிகாய்டஸ். அடுத்தது லிவர் ஃபிளாக், பிளட் ஃபிளாக், டாப் வார்ம் இதெல்லாம் நம்ம எக்ஸாம்பிளா சொல்லலாம். அஸ்காரிஸ் லும்பிரிகாய்டஸ் இதை மட்டும் நான் வச்சுக்கோங்க. உடற்கண்டங்கள் அல்லாதது என்னது? நெமட்டோடாவிற்கு எடுத்துக்காட்டு இதுதான். ஓகே, அஸ்காரிஸ் லும்பிரிகாய்டஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரி ரத்தப்புழு, நாடாப்புழு, கல்லீரல் புழு, பிளானேரியால போன இதுல பார்த்தோம். அது எதுக்கானது? பிளான்டி ஹெல்மின்தஸ்க்கு எடுத்துக்காட்டு. அடுத்தது பாருங்க, தொகுதி வலைத்தசை புழுக்கள் அல்லது அன்னலிடா, ஆங்கிலத்தில் என்ன சொல்லுவாங்க? அன்னலிடாவிற்கு எடுத்துக்காட்டு எது? தொகுதி வலைத்தசை புழுக்கள் அல்லது அனலிடாக்கு எடுத்துக்காட்டு என்னன்னா மண்புழு, நீரிஸ், அட்டை. அட்டை மாதிரி உறிஞ்சிருன்னு சொல்லுவாங்க இல்லையா? அதெல்லாமே எந்த தொகுதிக்குள்ள வந்துருது? வலைத்தசை புழுக்கள். இல்லைன்னா இன்னொரு பேர் என்ன சொல்றாங்க? அனலிடா இந்த பார்ட்டுக்குள்ள வந்து வந்துருது. அடுத்தது பாருங்க, தொகுதி கணுக்காலிகள் அல்லது ஆர்த்ரோபோடா. கணுக்காலிகளுக்கு இன்னொரு பேர் என்ன? ஆர்த்ரோபோடா. அதுக்கு எடுத்துக்காட்டு என்ன? தொகுதி கணுக்காலிகள் அல்லது ஆர்த்ரோபோடாவிற்கு எடுத்துக்காட்டு என்னன்னு பாத்தீங்கன்னா நண்டு, இறால், மரவட்டை, பூச்சிகள், தேல், சிலந்தி இதெல்லாமே எதுக்கு எடுத்துக்காட்டு? ஆர்த்ரோபோடாவுக்கு எடுத்துக்காட்டு. ஓகே, நண்டு, இறால்லாம் நம்ம சாப்பிடுறது. ஆனா நான் சாப்பிட்டதில்ல. யாராவது சாப்பிட்டுருந்தீங்கன்னா நல்லா இருக்கான்னு சொல்லி போடுங்க, மெசேஜ் பண்ணுங்க. நண்டு ரசம் இதெல்லாம் சொல்லுவாங்க, நிறையா மெடிசனல் பர்பஸ் வந்து சொல்றாங்க. சரியா? ஸோ நண்டு, இறால் வந்து ஆர்த்தோபோடாவுக்கு எடுத்துக்காட்டா இருக்கு. தமிழ்ல கணுக்காலிகள் அப்படின்னு சொல்லுவோம். அடுத்தது பாருங்க, தொகுதி மெல்லுடலிகள் அல்லது மொலஸ்கா. மெல்லுடலிகளுக்கு என்ன பேரு? மொலஸ்கா. இதுக்கு வந்து என்ன எடுத்துக்காட்டு அப்படின்னு கேக்குறாங்க. மொலஸ்காக்கு என்ன எடுத்துக்காட்டுனா கணவாய் மீன்கள், நத்தை, ஆக்டோபஸ் இதெல்லாமே மொலஸ்காக்கு வந்து எடுத்துக்காட்டு. கணவாய் மீன்கள், நத்தை, ஆக்டோபஸ் இதெல்லாமே மொலஸ்காவுக்கு வந்து எடுத்துக்காட்டா இருக்குது. அடுத்தது பாருங்க, தொகுதி முத்தோலிகள் அல்லது எக்கைனோடெர்மாட்டாவிற்கு எடுத்துக்காட்டு என்ன? முத்தோலிகளுக்கு ஆங்கிலத்துல என்ன? எக்கைனோடெர்மேட்டா. அதுக்கு என்ன எடுத்துக்காட்டு அப்படின்னா நட்சத்திர மீன், கடல் சாமந்தி, கடல் வெள்ளரி, கடல் அள்ளி, நொறுங்குறு நட்சத்திர மீன் இதெல்லாமே முத்தோலிகள்.
எடுத்துக்காட்டு. எல்லாம் ஒரே மாரி இருக்கு. டிஃபரெண்ட்டா தான் இருக்கு. நீங்க ஒன்ஸ் வந்து ரிப்பீட்டா நீங்க படிங்க. ஓகேவா? எக்ஸாம்க்கு முன்னாடி இந்த மாரி டிஃபரெண்ட்டா இருக்கிறத மட்டும் ஒன்ஸ் பார்த்துட்டு போயிருங்க. டெட் எக்ஸாம்லலாம் இது வந்து அதிகமா கேட்கறக்கு வாய்ப்பு இருக்கு இந்த லெசன். எது கஷ்டமோ அது கேட்பாங்க இல்லையா? தொகுதி முத்தோலிகள் அல்லது எக்கைனோடெர்மேட்டாவிற்கு எடுத்துக்காட்டு என்ன? நட்சத்திர மீன், கடல் சாமந்தி, கடல் வெள்ளரி, கடல் அள்ளி, நொறுங்குறு நட்சத்திர மீன். அடுத்தது வகுப்பு மீன்கள் அல்லது பிஷ்ஷஸ். பிஷ்ஷஸ்க்கு எது எடுத்துக்காட்டு? ஃபிஷ்ஷுக்கு எடுத்துக்காட்டு என்ன? பார்த்தாவே தெரியும். இது நம்ம சாப்பிடுறது சுறா, கட்லா, முல்லட், திலேப்பியா இது எல்லாமே வந்து ஜிலேபி மீன் அதெல்லாம் சொல்லுவாங்கல்ல. திலேப்பியா, கட்லா, முல்லட், சுறா இது எல்லாமே வந்து பிஷ்ஷஸ் வகுப்பு மீன்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே. அடுத்தது வகுப்பு இருவாழ்விகள் அல்லது ஆம்பிபியன். ஆம்பிபியன்ஸ்க்கு எடுத்துக்காட்டு என்ன? ஆம்பிபியன்ஸ் நிலத்திலும் வாழும், நீரிலும் வாழும். நமக்கு நல்லா தெரிஞ்சது வந்து தவளை. தவளை இருக்கிற ஒரே ஆப்ஷன் பி தான். ஸோ தவளை, தேரை, சாலமாண்டர், சிசிலியன் இதெல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா என்ன பண்ணுது? ஆம்பிபியன்ஸ்ன்னு சொல்லுவோம். அப்படின்னா என்னது? வகுப்பு இருவாழ்விகள். நீரிலும் வாழக்கூடியது, நிலத்திலும் வாழக்கூடியது. அடுத்தது வகுப்பு ஊர்வன. இல்லைன்னா அதுக்கு என்ன பேரு? ரெப்டைல்ஸ்க்கு எடுத்துக்காட்டு என்ன அப்படின்னு கேக்குறாங்க. வகுப்பு ஊர்வன அல்லது ரெப்டைல்ஸ்க்கு எடுத்துக்காட்டு என்ன அப்படின்னா ரெப்டைல்ஸ்னாவே ஊருதுனாவே நம்ம பல்லி, பாம்பு இதெல்லாம் சொல்லிருவோம். ஸோ இது ஈஸி தான். தோட்டத்து பல்லி, வீட்டு பல்லி, கடல் ஆமை, நில ஆமை, பாம்பு, முதலை இதெல்லாமே ஊர்வன வகையை சார்ந்ததாக இருக்கு. ஸோ வகுப்பு ஊர்வன அல்லது ரெப்டைல்ஸ்க்கு எடுத்துக்காட்டு. அடுத்தது வகுப்பு பறவைகள் அல்லது ஏவ்ஸ்க்கு எடுத்துக்காட்டு என்ன? பறவைகள் அல்லது ஏவ்ஸ். இதுக்கு எடுத்துக்காட்டு என்னன்னா கரையோர பறவை, இந்திய பனங்காடை, ஆப்ஷன் டில இருக்கக்கூடிய கொண்டை, லாத்தி, கிளி, கிவி, சிட்டுக்குருவி, கோழி, நெருப்புக்கோழி இது எல்லாமே வகுப்பு பறவைகள். பறவைகளோட வகுப்பு தான் என்ன சொல்றாங்க? பேர்ட்ஸோட கிளாசிபிகேஷன் தான் என்ன சொல்லுவாங்க? ஏவ்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இது எல்லாமே எடுத்துக்காட்டு. அடுத்தது வகுப்பு பாலூட்டிகள் அல்லது மேமலியா நம்ம எல்லாருமே பாலூட்டிகள் அல்லது மேமாலியா அப்படின்னு சொல்லக்கூடிய வகுப்பிற்கு எடுத்துக்காட்டு எது அப்படின்னா எதுல மனிதன் இருக்கானோ நம்ம அதை போட்டுடலாம். கங்காரு ஆகட்டும், பூனை, புலி, வரிக்குதிரை, மனிதன், வாத்து, பிளாட்டிபஸ் இதெல்லாமே என்னது? மேமாலியா குடும்பத்தை சார்ந்ததா தான் இருக்கு. அடுத்தது தாவரம் பத்தி பார்க்கலாம். தாவர உடலானது வேர், தண்டு மற்றும் இலை என வேறுபாடற்று காணப்படுகிறது. இதனை டேஸ் எனப்படுகிறது. அதாவது எந்த வேறுபாடுமே இருக்காது. அதுக்கு என்ன சொல்றாங்க? இது வந்து ஹைலைட்டா கொடுத்திருந்தாங்க புக்ல. சோ நல்லா நோட் பண்ணி படிச்சுக்கோங்க. தாவர உடலானது வேர், தண்டு, இலை என வேறுபாடு அற்று காணப்படுகிறது. இதனை என்ன என்று அழைக்கிறோம் அப்படின்னு பார்த்தோம்னா அதற்கு பேர் என்னன்னா தாலஸ். இதுக்கு என்ன சொல்றாங்க? தாலஸ் அப்படின்னு சொல்றோம். அடுத்தது பாருங்க, ஒரு செல் அல்லது பல செல்களாலான நார் இழையினை கொண்டுள்ளது. இதுக்கு எடுத்துக்காட்டு என்ன அப்படின்னு கேக்குறாங்க. ஒரு செல் அல்லது பல செல்லாலான நார் இழையினை கொண்டுள்ளது. இதற்கு எடுத்துக்காட்டு என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா ஒரு செல்லால இருக்கலாம், இல்லைன்னா பல செல்லால இருக்கலாம். நார் இலைகளை கொண்டுள்ளது. இதற்கு எடுத்துக்காட்டு காரா. இதற்கு எடுத்துக்காட்டு என்ன? காரா அப்படிங்கிற ஒரு உயிரினம். அடுத்தது மாஸ்கள் இருவாழ்வி தாவரங்கள் என அழைக்கப்படுகின்றது. இதுக்கு எடுத்துக்காட்டு என்ன அப்படின்னு சொல்றாங்க. மாஸ் இருவாழ்வி தாவரங்கள். எப்படி நம்ம ஆம்பிபியன்ஸ் அங்க விலங்குகளுக்கு பார்த்தோமோ அந்த மாதிரி தாவரங்கள்ல வந்து இருவாழ்வி எது அப்படின்னா மாஸ்கள்னு அதுக்கு பொதுவான ஒரு பெயர் கொடுக்குறாங்க. அதற்கு எடுத்துக்காட்டு என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஃபியூனேரியா. அதுக்கு எடுத்துக்காட்டு என்ன? ஃபியூனேரியா. மாஸ்கள் இருவாழ்வி தாவரங்கள் என அழைக்கப்படுகின்றன. இதற்கு எடுத்துக்காட்டு ஃபியூனேரியா. அடுத்தது பாருங்க, நிழலான ஈரப்பதம் மிகுந்த நிழலா இருக்கும், ஈரப்பதம் மிகுந்து இருக்கும் மற்றும் குளிர்ந்த பகுதியில் வாழ்பவைக்கான எடுத்துக்காட்டு இது. நிழலாக இருக்கும், ஈரப்பதம் மிகுந்து இருக்கும், குளிர்ந்த பகுதிகளில் வாழ்பவையாக இருக்குது. இதுக்கு எடுத்துக்காட்டு என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா இதுக்கு எடுத்துக்காட்டு வந்து அடியாண்டம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இதெல்லாமே எதுக்கு கீழே வரும் அப்படின்னா பெரணிகளுக்கு கீழே வரும். நிழலா இருக்கும், ஈரப்பதம் மிகுந்து இருக்கும், குளிர்ந்த பகுதியில வாழக்கூடிய ஃபென்ஸ் வகை சார்ந்தது அடியாண்டம் அப்படின்னு சொல்லுவோம். அடுத்தது பாருங்க, கனிகளை உண்டாக்குவதில்லை, திறந்த விதைகளை உடையவை. இதற்கு எடுத்துக்காட்டு என்ன? கனிகளை உருவாக்காது, திறந்த விதைகளை கொண்டதாக இருக்கிறது. இதுக்கு எடுத்துக்காட்டு என்னன்னா ஃபைனஸ் மற்றும் சைக்கஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இதற்கு எடுத்துக்காட்டு என்ன? கனிகளை உண்டாக்காது, திறந்த விதைகளை உடையது. ஃபைனஸ், சைக்கஸ் தான் அதுக்கு எடுத்துக்காட்டு. இதெல்லாம் ஜிம்னோஸ்பெம்னு சொல்லுவோம். இதுக்கு வந்து சூழ் பை இருக்காது. அதனால இதுக்கு வந்து கனியே வராது. ஓகேங்களா?
ஸோ அதனால கனி உண்டாக்காது, திறந்த விதைகளை கொண்டுள்ளது. ஸோ ஜிம்னாஸ்மியம். அதுக்கு எக்ஸாம்பிள் பைனஸ் சைக்கஸ். அடுத்து பாருங்க, ஒரு வித்திலையை கொண்ட தாவரங்களுக்கு எடுத்துக்காட்டு. ஒரே ஒரு இலை இருக்கும், ஒரு வித்திலை தாவரம். அதற்கு எடுத்துக்காட்டு என்ன? இது நம்ம ஏற்கனவே பார்த்த பாடங்கள்லயே நம்ம பார்த்திருப்போம். நெல்லு. நெல்லு வந்து ஒரு வித்திலை தாவரம். இதே இருவித்திலை தாவரத்திற்கான எடுத்துக்காட்டு என்ன அப்படின்னு கேட்டாங்க. இருவித்திலை கொண்ட தாவரங்களுக்கு எடுத்துக்காட்டு புளி. ஒரு வித்திலை நெல். இருவித்திலைக்கு எடுத்துக்காட்டு புளி. அடுத்தது 5 கிங்டம் கிளாசிபிகேஷன் வந்தாச்சு. 5 உலக வகைப்பாட்டு முறை ஆர்.ஹெச். விட்டேக்கர் என்பவரால் முன்மொழியப்பட்டது. எந்த ஆண்டு முன்மொழியப்பட்டதுன்னு கேக்குறாங்க. 5 உலக வகைப்பாட்டு முறை ஆர்.ஹெச். விட்டேக்கர் என்பவரால் எந்த ஆண்டு முன்மொழியப்பட்டது அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. ஸோ வருஷம் என்னன்னு பாருங்க. 1969. 1969. எதையெல்லாம் பேஸ் பண்ணி அவர் வகைப்படுத்தியிருப்பாரு? ஒரு உயிரினத்துல இருக்கக்கூடிய செல்லோட அமைப்பு, அது எப்படி உணவு மூலம், அந்த உணவு எந்த சோர்ஸ்ல இருந்து கிடைக்குது, அது எந்த மாதிரி உணவை எடுத்துக்குது, உணவு ஊட்டமுறை, அதோட உடல் அமைப்பு எப்படி அமைஞ்சிருக்கு, இதையெல்லாம் பேஸ் பண்ணி ஒரு 5 விதமா வந்து உயிரினங்களை வந்து பிரிச்சிருப்பாரு. இத 5 கிங்டம் கிளாசிபிகேஷன் ஆஃப் ஆர்.ஹெச். விட்டேக்கர் அப்படின்னு சொல்லுவோம். சரிங்களா? என்ன வருஷத்துல அவர் வெளியிட்டிருக்காரு பாருங்க. 1969 வந்து வெளியிட்டிருக்காங்க. சரியா? அடுத்தது, அனைத்து புரோகாரியோட் உயிரினங்களும் டேஸ் உலகத்தில் அடங்கும். ஸோ இந்த 5 வகை உலகம் நம்ம சொல்லிட்டோம் இல்லையா? புரோகாரியோட் எல்லாம் நமக்கு தெரியும். புரோகாரியோட்டும் யூகாரியோட்டுக்கும் என்ன டிஃபரன்ஸ்னு ஆல்ரெடி நம்ம படிச்சதுதான். செல்ல நம்ம படிச்சதுதான். எனக்கு வந்து கமெண்ட்ல பண்ணுங்க, என்ன டிஃபரன்ஸ் புரோகாரியோட்டுக்கும் யூகாரியோட்டுக்கும் அப்படின்னு சொல்லி நீங்க கமெண்ட் பண்ணுங்க. நான் பார்க்குறேன் எத்தனை பேர் பண்றீங்கன்னு சொல்லிட்டு. அனைத்து புரோகாரியோட்டிக் உயிரினங்களும் டேஸ் உலகத்தில் அடங்கும் அப்படின்னா இது எல்லாமே முனிரா உலகத்துல அடங்கும். சோ ஆன்சர் என்ன? ஆப்ஷன் டி, முனிரா. எல்லா புரோகாரியேட்டும் உயிரினங்களும். சரிங்களா? இதுக்கு வந்து பாத்தீங்கன்னா உண்மையான உட்கரு இருக்காது இல்லையா? பாக்டீரியா, ப்ளூ கிரீன் ஆல்கேல எக்ஸாம்பிள் சொல்லலாம். அடுத்த கொஸ்டின் அது இருக்கு பாருங்க. மொனிரா வகைக்கு எடுத்துக்காட்டு என்ன அப்படின்னா பாக்டீரியா, ப்ளூ கிரீன் ஆல்கே, நீல பசும் பாசிகள், இது எல்லாமே மொனிரா வகைக்கு எடுத்துக்காட்டு. அடுத்தது, தாவர வகை புரோட்டிஸ்டுகள் ஒளிச்சேர்க்கை மூலம் உணவு தயாரிப்பவை. பொதுவாக இவை டேஸ் என்று அழைக்கப்படுகிறது. தாவர வகை புரோட்டிஸ்டுகள் ஒளிச்சேர்க்கை மூலமாக உணவு தயாரிப்பவையாக இருக்கிறது. பொதுவாக இவை டேஸ் என்று அழைக்கப்படுகிறதுனா இது என்னன்னு சொல்றாங்கன்னா பாசிகள் அப்படின்னு சொல்லுவோம். ஆல்கே, தாவர வகை புரோட்டிஸ்டுகள். இது வந்து பாத்தீங்கன்னா ஒளிச்சேர்க்கை மூலமாக உணவு தயாரிக்க கூடதா இருக்கு. இத பாசிகள்னு சொல்லுவோம். அடுத்தது பாருங்க, விலங்கு வகை புரோட்டிஸ்டுகள் பெரும்பாலும் டேஸ் என அழைக்கப்படுகிறது. விலங்கு வகை புரோட்டிஸ்டுகள் நம்ம என்ன சொல்றோம்னா புரோட்டோசோவா அப்படின்னு சொல்றோம். தாவர வகை புரோட்டிஸ்டுகள்னா பாசிகள், விலங்கு வகை புரோட்டிஸ்டுகள்னா புரோட்டோசோவா. இதை மாத்தாம தெளிவா படிச்சுக்கணும். அடுத்தது, டேஸ் செல்களில் செல் சுவர் இல்லை. நமக்கு தெரியும். எதுல வந்து செல் சுவர் இருக்காது? விலங்கு செல், அனிமல் செல்லுல செல் வால் இல்லை அப்படின்னு நம்ம படிச்சிருக்கோம். தாவர செல்லுல தான் செல் வால் இருக்கு, செல்லுலோஸ் இருக்குன்னு சொல்லி படிச்சிருக்கோம் இல்லையா? அடுத்து பாருங்க, புரோட்டிஸ்டாக்கு எடுத்துக்காட்டு உயிரினங்கள் என்ன? புரோட்டிஸ்டாக்கு என்ன எடுத்துக்காட்டு அப்படின்னு பார்த்தா ஸ்பைரோகைரா, கிளாமிடோமோனஸ், இதெல்லாமே புரோட்டிஸ்டாக்கு எடுத்துக்காட்டு. அமீபா, பாரமீசியம், இதெல்லாமே புரோட்டிஸ்டாக்கு எடுத்துக்காட்டாகத்தான் விளங்குகிறது. இங்க பாருங்க, தமிழ் புக்ல சில எக்ஸாம்பிள் கொடுத்திருப்பாங்க, இங்கிலீஷ் புக்ல வேற சில எக்ஸாம்பிள் கொடுத்திருக்காங்க, பழைய புக்ல இன்னும் இருக்கு. ஸோ இந்த 4 மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. புரோட்டிஸ்டானாவே ஸ்பைரோகைரா, கிளாமிடோமோனஸ், அமீபா, பாரமீசியம். இதுலயே வந்து பாத்தீங்கன்னா தாவர புரோட்டிஸ்டா, விலங்கு புரோட்டிஸ்டான்னு தனியா இருக்கு. அதையும் சேர்த்து ஞாபகம் வச்சுக்கணும். அடுத்து, பூஞ்சைகள் எடுத்துக்காட்டு உயிரினங்கள் என்ன? பூஞ்சைகளுக்கு எடுத்துக்காட்டு உயிரினங்கள் என்னென்ன அப்படின்னு சொல்லி பார்த்தா நம்ம சொல்லலாம். மோல்டு, மில்டியூல், காளான், ஈஸ்ட், இது எல்லாமே எடுத்துக்காட்டு தான். இந்த கொடுத்திருக்கிறது பாத்தீங்கன்னா ரைசோபஸ் அகாரிகஸ். ஓகே, பூஞ்சைக்கு எடுத்துக்காட்டு என்ன? ஃபங்கிக்கு எடுத்துக்காட்டு என்ன? ரைசோபஸ் அகாரிகஸ், மோல்டு, காளான், ஈஸ்ட், மில்டியூல்ஸ். ஓகே, இதெல்லாமே ஞாபகம் வச்சுக்கோங்க. எக்ஸ்ட்ராவா எழுதி வச்சுக்கோங்க. புக்ல அந்த பேஜஸ்லயே எழுதி வச்சுக்கோங்க. நோட்ல நீங்க நோட் பண்றவங்கனாலும் எழுதி வச்சுக்கோங்க. அடுத்து பாருங்க, பிளான்டேக்கு எடுத்துக்காட்டு உயிரினங்கள் என்ன? பிளான்டே
அது என்னது? சின்ன செடி, புதர் செடி, மரங்கள் இதெல்லாமே தாவர வகை தானே. ஸோ இத பிளான்ட்டே. பிளான்ட்ன்னு சொல்றோம் இல்லையா? அதான் பிளான்ட்டே அப்படின்னு சொல்றாங்க. அனிமேலியாக்கு எடுத்துக்காட்டு என்ன? பிளான்ட்டேக்கு எடுத்துக்காட்டு கேட்ட மாரி, அனிமேலியாக்கு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, புழு, பூச்சி, மீனு, தவளை, பறவைகள், மனிதன் இவங்க எல்லாமே எந்த கேட்டகரி கீழ வந்துருவாங்க? அனிமேலியா கேட்டகரி கீழ வருவாங்க. அடுத்து பாருங்க. டேஸ் 1623ஆம் ஆண்டு உயிரினங்களை 2 சொல் கொண்ட பெயர்களோடு அழைப்பதை அறிமுகப்படுத்தினார். 2 இப்ப ஹோமோ, செப்பியன்ஸ் இந்த மாரி 2 பெயர் மாரி இருக்கு இல்லைங்களா? பேரினம், சிற்றினம் வச்சு. அத வந்து 1623ல 2 சொல் கொண்ட பெயர்களோட அழைப்பதை அறிமுகப்படுத்தினது யாரு? அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பாஹின் அப்படிங்கிறவங்க. காஷ்வாடு பாஹின். பேர் என்ன? காஷ்வாடு பாஹின் அப்படிங்கிறவங்க. இரு சொல் பெயரிடும் முறையை 1753ஆம் ஆண்டு செயல்படுத்தியவர். இங்க பாருங்க 1623ல இத வந்து இந்த மாரி அழைக்கணும் அப்படின்னு சொன்னது ஃபாகின் அப்படிங்கிறவங்க. காஸ்பார்டு ஃபாகின். இதையே அடுத்த ஆண்டுகள்ல 1753 ஒரு 10 வருஷத்துக்கு மேலேயே போகுது இல்லையா? 100 வருஷத்துக்கு மேல போகுது. கரெக்ட்டா. பார்த்தீங்கன்னா, ஒரு 80 இந்த மாரி இருக்கும். 1753ல தான் செயல்படுத்துறாங்க. அப்படி செயல்படுத்தினவங்க யாரு அப்படின்னா, கேரோலஸ் லின்னேயஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அது அவரத்தான் நம்ம என்னன்னு சொல்றோம்? அடுத்த கேள்வியில நம்ம பார்க்கலாம். கேரோலஸ் லின்னேயஸ். ஸோ இவரத்தான் நம்ம என்ன சொல்றோம் அப்படின்னா, ஃபாதர் ஆஃப் நவீன வகைப்பாட்டியலின் தந்தை. ஃபாதர் ஆஃப் மாடர்ன் டாக்ஸானமி அப்படின்னு சொல்றோம். யார? கரோலஸ் லின்னேயஸ். இவர் தான் என்ன வருஷத்துல செயல்படுத்தியிருக்காரு இந்த இரு பெயரிடும் முறைய? 1753ல. இதே 1623ல இது இன்ட்ரோடியூஸ் பண்ணது யாரு? காஸ்பார்ட் ஃபாகின். கொஸ்டின் என்ன கேட்கறாங்கன்னு பார்த்து எழுதுங்க. ஓகேவா? இந்த கடைசியில 1 மார்க்கு, 1/2 மார்க்ல போடுறவங்களுக்குலாம் ரொம்ப கஷ்டமா இருக்கும். இந்த மாரி கேர்லெஸ் பண்ணியிருப்பாங்க. ஓகே. டேஸ் போன்ற சிறிய உயிரினம் முதல் டேஸ் போன்ற மிகப்பெரிய உயிரினம் வரை 2 மில்லியன் உயிரினங்களுக்கு மேலாக இருப்பதாக அறிவியல் வல்லுநர்கள் கண்டுபிடித்து வகைப்படுத்தி உள்ளனர் அப்படின்னு பார்த்தோம்னா, பாக்டீரியா போன்ற சின்ன உயிரினம் முதல் நீலத்திமிங்கலம் போன்ற பெரிய உயிரினம் வரை டோட்டலா 2 மில்லியன் உயிரினங்களுக்கு மேலாக இருக்குது அப்படின்னு வந்து அறிவியல் வல்லுநர்கள் சொல்லியிருக்காங்க. ஸோ இதற்கான விடை ஏ மற்றும் பி. அடுத்தது தாவரங்களின் இருவகைப்பாடு பொறுத்தவரையிலும் எது சரியானது, எது தவறானது? ஒன்ஸ் நீங்க வந்து ரிமைண்ட் பண்ணிக்கோங்க. 1623ல இன்ட்ரோடியூஸ் பண்ணது யாரு? 1753ல அதை செயல்படுத்தினது யாரு? ஃபாதர் ஆஃப் மாடர்ன் டாக்ஸோனமி யாரு அப்படின்ட்டு. சரிங்களா? அது தொடர்பாக எது சரியானது, எது தவறானது அந்த மாதிரி வந்து கேட்டிருக்காங்க. தாவரங்கள் பூக்கும் தாவரங்கள் மற்றும் பூக்கா தாவரங்கள் என 2 பெரும் கூறுகளாக வகைப்படுத்தப்பட்டுள்ளன அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது கரெக்ட் தான். பூக்கும் தாவரம், பூக்கா தாவரம் அப்படின்ட்டு. பூவா தாவரங்கள் விதைகளை உருவாக்குவதில்லை. பூக்கும் தாவரங்கள் விதைகளை உருவாக்குகின்றது. கரெக்ட் தான் இல்லையா? சோ பூவா தாவரங்கள் விதைகள் இருக்காது. பூக்கும் தாவரத்துல விதைகள் இருக்கும். பூவா தாவரங்கள் அவற்றின் உடல் அமைப்பினை பொறுத்து மேலும் 3 வகைகளாக வகைப்படுத்தப்பட்டுள்ளது. பூவா தாவரங்கள் அதோட உடல் அமைப்பை பொறுத்து 3 வகைகளாக வகைப்படுத்தியிருக்காங்க. ஒண்ணு ஆல்காக்கள், இன்னொன்னு மாஸ்கள், இன்னொன்னு பெரணிகள். ஃபென்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இந்த 3மே சரியானதா. ஸோ ஆப்ஷன் சியும் சரியானதாக இருக்குது. பூக்கும் தாவரங்கள் அவை உருவாக்கும் கனியுரிப்பை பொறுத்து ஜிம்னோஸ்பெம்கள் மற்றும் ஆஞ்சியோஸ்பெம்கள் என வகைப்படுத்தப்படுகிறது. பூக்கும் தாவரங்கள் அவை உருவாகக்கூடிய கனியுறுப்பை பொறுத்து ஜிம்னோஸ்பெம்கள் மற்றும் ஆஞ்சியோஸ்பெம்கள் என வகைப்படுத்தப்பட்டுள்ளது. ஸோ இது எல்லாமே சரிதான். ஸோ இதற்கான விடை என்ன? அனைத்தும் சரி. தாவரங்களை 2 கேட்டகரியா பிரிச்சிருக்கோம். பூக்கும் தாவரம், பூக்கா தாவரம். பூக்காத தாவரத்தை அது வந்து விதைகளை உருவாக்குவதில்லை. பூக்கும் தாவரம் விதைகளை உருவாக்குது. பூவாத தாவரங்களை உடலமைப்பை பொறுத்து 3 வகையா பிரிக்கிறோம். ஆல்காக்கள், மாஸ்கள், பெரணிகள். பூக்கிற தாவரங்கள் அது உருவாகிற கனியுறுப்பை பொறுத்து 2ஆ வகைப்படுத்துறோம். அதுதான் ஜிம்னோஸ்பெம், ஆஞ்சியோஸ்பெம். 2மே கரெக்டா தான் இருக்கு. எல்லாமே கரெக்டா இருக்கு. அடுத்தது மாஸ்கள் தொடர்பாக சரியானது என்ன, தவறானது என்ன அந்த மாதிரி கேட்டிருக்காங்க. பாருங்க. தாவர உடலானது உண்மையான வேர், தண்டு மற்றும் இலை என வேறுபாடற்று காணப்படுகிறது இந்த மாஸ்கள்ல. ஆமா. அதோட உடல் வந்து வேறு, தண்டு எதுவுமே வந்து தெரியாத மாதிரி தான் இருக்கும். அடுத்தது பாருங்க. நீரை விரும்புவையாக இருக்கிறது. இந்த மாஸ்கள் பெரும்பாலுமே நீரை விரும்பவையாக இருக்கிறது.
வாழ்க்கை சுழற்சியினை நிறைவு செய்ய இவற்றிற்கு ஈரப்பதம் அவசியமாகிறது. வாழ்க்கை சுழற்சியை நிறைவு செய்யறதுக்கு இது ஈரப்பதம் இதுக்கு தேவையா இருக்கு. அதனால இது அனைத்துமே சரியாகத்தான் இருக்கு. அடுத்தது பாருங்க, சரியா தவறா? ஜிம்னோஸ்பெம்களை பொறுத்து எது சரியா இருக்கு அப்படின்னு கேக்குறாங்க. பல்லாண்டு வாழ் தாவரங்களாக இருக்கிறது, கட்டைத்தன்மை உடையவையாக இருக்கு, பசுமை மாறாதவையாக இருக்குது மற்றும் உண்மையான வேர் தண்டு மற்றும் இலைகளை உடையது. ஆமா, இது கரெக்ட். உண்மையான வேர் தண்டு இலைகளை கொண்டுள்ளதுதான் ஜிம்னோஸ்பெம்கள். அடுத்தது வாஸ்குலர் கற்றைகள் உடையவதாக இருக்கிறது. சைல திசுக்கள், சைல குழாய்கள் மற்றும் புளோய திசுக்கள் துணை செல்கள் இன்றியும் காணப்படுகிறது. ஆமா, சைல திசுக்கள், சைல குழாய்கள் மற்றும் புளோய திசுக்கள் துணை செல்கள் இல்லாமையும் காணப்படுகிறது. சோ இது எல்லாமே கரெக்ட் தான். ஓகே, சூழ்பையும் இதுக்கு கிடையாது. என்ன பண்ணும், கனிகளும் இதுக்கு கிடையாது. பைனஸ் சைக்கஸ் எடுத்துக்காட்டுன்னு சொல்லி நம்ம ஏற்கனவே பார்த்துட்டோம் இல்லையா? அதை ஞாபகப்படுத்திக்கோங்க. சோ இதற்கான விடை ஏ மற்றும் பி. அடுத்தது இருசொல் பெயரிடுதல் பொறுத்து எது சரியானது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இருசொல் பெயரிடும் முறை என்பது உயிரினங்களுக்கு உலக அளவில் பெயரிடும் முறை. ஆமா, உலக அளவிலேயே இந்த இருசொல் பெயரிடும் முறை இருக்கு அப்படின்னு சொல்றோம் உயிரினங்களுக்கு. அடுத்தது இந்த முறைப்படி ஒவ்வொரு உயிரினமும் முதலில் பேரின பெயரும் இரண்டாவதாக சிற்றின பெயரும் இருக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. கரெக்ட். ஃபர்ஸ்ட் ஜீனஸ் இருக்கணும், அப்புறம் ஸ்பீசிஸ் இருக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. பேரினம் ஃபர்ஸ்ட் வரணும், சிற்றினம் ரெண்டாவதா வரணும். ஆங்கிலத்தில் எழுதும்போது பேரின பெயரோட முதல் எழுத்து பெரிய எழுத்திலும், அதாவது பேரின பெயரோட ஃபர்ஸ்ட் லெட்டர் கேபிட்டல் லெட்டரா இருக்கணும். சிற்றின பெயரோட முதல் எழுத்து சிறிய லெட்டர்ல, ஸ்மால் லெட்டர்ல இருக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. இதுவும் கரெக்ட் தான். வெங்காயத்தோட இருசொல் பெயர் அல்லியம் சட்டைவம் அப்படின்னு சொல்றாங்க. இது கரெக்ட் தான். இதுல அல்லியம்ங்கிறது பேரின பெயர். இங்கிலீஷ் எழுதும்போது ஏ கேப்ஸ் எழுதணும். சட்டைவம் எழுதும்போது பாத்தீங்கன்னா சட்டைவத்தோட ஃபர்ஸ்ட் ஆங்கில எழுத்த நம்ம சின்னதுல எழுதணும். ஓகேவா? சின்ன ஸ்மால் லெட்டர் எழுதணும். இதுதான் சிற்றின பெயர்னு சொல்றோம். சரிங்களா? அல்லியம் சட்டைவம்னா சட்டைவம் சிற்றின பெயர். வெங்காயத்தோட இருசொல் பெயர் இதுதான். சோ இது மேற்கண்ட அனைத்துமே சரியாக பொருந்தியுள்ளது. அடுத்தது புக் பேக் கொஸ்டின் பார்க்கலாம். சரியான விடையை தேர்ந்தெடுத்து எழுதுக. கீழ்கண்டவற்றுள் வகைப்பாட்டியலுக்கு எது இன்றியமையாததா இருக்கு? ஒரு வகைப்பாடு செய்யணும்னா எது ரொம்ப ரொம்ப இன்றியமையாததாக இருக்குதுன்னா அந்த உயிரினத்தோட வேறுபாடு, ஒற்றுமை, இந்த ரெண்டுமே இன்றியமையாததா தான் இருக்கு. சோ இதற்கு ஆன்சர் என்ன? இரண்டும். அடுத்து பாருங்க, ஏறத்தாழ புவியில் காணப்படும் சிற்றினங்களின் எண்ணிக்கை. இதை நம்ம முதல் கேள்வியாகவே பார்த்துட்டோம். ஏறத்தாழ புவியில் காணப்படும் சிற்றினங்களோட எண்ணிக்கை எவ்வளவு அப்படின்னா 8.7 மில்லியன். 8.7 மில்லியன். உயிரி உலகில் மிகப்பெரிய பிரிவு எது? உயிரி உலகிலேயே மிகப்பெரிய பிரிவு எது அப்படின்னு பாத்தீங்கன்னா அது என்னது? பேருலகம் அப்படின்னு சொல்லுவாங்க. சோ பேருலகம், கிங்டம், இந்த மாதிரி சொல்லுவோம். அடுத்து பாருங்க, 5 உலக வகைப்பாடு யாரால் முன்மொழியப்பட்டது? 5 கிங்டம் கிளாசிபிகேஷன் நம்ம ஆல்ரெடி பார்த்தாச்சு. ஆர்ஹெச் விட்டேக்கர். விட்டேக்கர் தான் இதற்கான விடை. 5 உலக வகைப்பாடு முன்மொழியப்பட்டது யாருனால? விட்டேக்கர். புறாவோட இருசொல் பெயர் என்ன? புறாவின் இருசொல் பெயர் என்னன்னா கொலம்பா லிபியா. ஓகே, லிபியா, கொலம்பா லிபியா புறா உட இருசொல் பெயர். சிற்றினம் என்பது டாஸ் வகைப்பாட்டின் நிலையாக இருக்கிறது. சிற்றினம் என்பது அடிப்படை வகைப்பாட்டின் நிலை. இதற்கான விடை என்ன? ஏ, அடிப்படை. டாஸ் பச்சையமற்ற மற்றும் ஒளிச்சேர்க்கை தன்மையுடையது. ஒளிச்சேர்க்கை தன்மை இருக்காது, பச்சையம் இருக்காது, ஒளிச்சேர்க்கை தன்மையற்றதாக இருக்கிறது எது அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா பூஞ்சை. பூஞ்சை. அடுத்தது சரியா தவறா? உயிரினம் உருவாகுதல் மற்றும் பரிணாம முக்கியத்துவத்தை அறிய வகைப்பாட்டியல் உதவுகிறது. இது சரியா? உயிரினம் எப்படி உருவாகுது, பரிமாண முக்கியத்துவத்தை நமக்கு அறியணும். இதற்காகத்தான் நமக்கு வகைப்பாட்டியல் உதவுது. சரி. மீன்கள் நீரில் வாழும் முதுகெலும்புடையவை. வெட்டபரேட், நான் வெட்டபரேட்னு சொல்றாங்க இல்லையா விலங்குகளை. மீன்களுக்கு முதுகெலும்பு இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. இதுவும் சரியாகத்தான் இருக்கு. 1, 2 சரியாகத்தான் இருக்குது. அடுத்தது பாருங்க, 3வது 1979ல 5 உலக வகைப்பாடு முன்னிலைப்பட்டதுன்னு சொல்றாங்க. சோ இது தப்பு இல்லையா? சோ என்ன வருஷம் வரும்? 1969 வரும். சோ இது தவறாக இருக்குது. இந்த 5 உலக வகைப்பாட்டை ஆராய்ச்சி விட்டேக்கர் 1969ல தான் கொண்டு வந்திருப்பாங்க. சோ இது தவறு.
அப்ப அனைத்தும் சரின்னு இருக்கிறது தப்புன்னு போட்டுறலாம். 3 சரி இருக்குது தப்புன்னு போட்டுறலாம். அப்ப இதுல இருக்கிறத பாருங்க 3 சரின்னு இதுல இருக்கு. அப்ப ஆப்வியஸா இதுதான் ஆன்சர் நமக்கு தெரிஞ்சிருச்சு. இன்னொன்னு நம்ம பார்த்துடலாம். உண்மையான உட்கரு புரோகாரியோட்டிக் செல்களில் காணப்படுகிறது அப்படின்னு சொல்றாங்க. இது தப்பு இல்லையா? உண்மையான உட்கரு யூகாரியோட்டிக் செல்களில் தான் காணப்படுகிறது. அப்ப 4ம் தப்பு. 5வது பாருங்க, விலங்கு செல்கள் செல் சுவர் பெற்றவைன்னு சொல்லியிருக்காங்க. ஆக்சுவலி விலங்கு செல் சுவர் அற்றவை இல்லையா? விலங்கு செல்லுக்கு செல் வால் கிடையாது. இதுவும் தப்பாக இருக்கு. அப்போ 1, 2 சரி. 3, 4, 5 தவறாக பொருத்தப்பட்டுள்ளது. அடுத்தது பொறுத்துக பாருங்க. இந்த பக்கம் உலகம் குடுத்துட்டு, மோனிரா, புரோட்டிஸ்டா, பூஞ்சை, பிளான்டே, அனிமேலியா கிங்டம்ஸ் குடுத்துட்டு, இந்த பக்கம் அதற்கான எடுத்துக்காட்டுகள் வந்து கேட்டிருக்காங்க. மொனிராவுக்கு வந்து எடுத்துக்காட்டு வந்து பாக்டீரியா. எல்லா ப்ரோகாரியோட்டிக்ஸ்ன்னு சொன்னோம் இல்லையா? பாக்டீரியா. புரோட்டிஸ்டாக்கு வந்து பார்த்தீங்கன்னா, யூக்ளினா வந்து எடுத்துக்காட்டு. புரோட்டிஸ்டாக்கு யூக்ளினா. பூஞ்சைக்கு எடுத்துக்காட்டு மோல்டுகள். மோல்டுகள்லாம் ஃபங்கி அப்படின்னு சொல்லுவாங்க. பிளான்ட் வேப்பமரம் மரம். பிளான்டேக்கு எடுத்துக்காட்டு வேப்பமரம். அனிமேலியாக்கு எடுத்துக்காட்டு வண்ணத்து பூச்சி. ஸோ எல்லா கிங்டம்ஸும் நெறைய எக்ஸாம்பிள்ஸ் நம்ம படிச்சோம். அதெல்லாம் ஒன்ஸ் வந்து ரீகேப் பண்ணிக்கணும். அடுத்தது பாருங்க, கூற்று காரணம் வந்து கேட்குறாங்க. இரு சொல் பெயர் என்பது உலகளாவிய பெயராகும். அது இரு பெயர்களை கொண்டது. கரெக்ட் தான். உலகளாவிய உயிரினங்களுக்கு சூட்டக்கூடிய வகைப்பாடு தான். அப்ப சரி. கரோலஸ் லின்னேயஸ் என்பவரால் முதலில் இது அறிமுகப்படுத்தப்பட்டது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கரோலஸ் லின்னேயஸ் வந்து இதுக்கு முதலா அறிமுகப்படுத்தல. அப்ப கூற்று சரி, காரணம் தவறு. கூற்று சரி, காரணம் தவறு. 54க்கு பி. அடுத்தது 55க்கு வந்து பாருங்க. அடையாளம் காணுதல், வகைப்படுத்துதல், தொகுத்தல் ஆகியவை வகைப்பாட்டியலின் அவசியம். ஆமா, முதல்ல அடையாளம் காணணும், வகைப்படுத்தணும், தொகுக்கணும். இது வகைப்பாட்டியலுக்கு அவசியமாக ஒன்றுதான். காரணம் இவை வகைப்பாட்டியலோட அடிப்படை படிநிலைகள். ஆமா, ஒவ்வொரு அடிப்படை படிநிலைகளே இந்த வகைப்படுத்துறது, தொகுக்கிறது, அடையாளம் காணுதல் தான். அப்ப இது 2மே சரி. கூற்று சரி, காரணமும் சரியாகத்தான் பொருந்திருக்கு. அடுத்தது ஒரு டேபிளர் காலம்ல குடுத்திருப்பாங்க. இதிலிருந்து கேள்வி வரக்கு அதிகப்படியான வாய்ப்பு இருக்கு. இத ஒன்ஸ் படிச்சுக்கணும். மனிதனுக்கு இருபெயர் என்ன? அறிவியல் பெயர் என்ன? இருசொல் முறை என்ன? பெயரிடும் முறை என்னன்னா ஹோமோ சேப்பியன்ஸ். நெறைய டைம் படிச்சிருக்கோம். வெங்காயம், அல்லியம், சட்டைவம் அப்படிங்கிறது எடுத்துக்காட்டுலயே படிச்சோம். ஞாபகம் வச்சுக்கலாம். எலிய தான் நம்ம ரேட்ன்னு சொல்றோம். ஸோ ரேட்டஸ் ஞாபகம் வச்சுக்கலாம். புறா நம்ம பார்த்த கேள்வியிலே இருந்துச்சு. கொலம்பா, லிவியா ஞாபகம் வச்சுக்கணும். புளிம மரம் வந்து டாமரண்டஸ். ஸோ டாமரண்ட் அப்படின்னு தான் நம்ம சொல்றோம். ஆங்கிலத்துல. ஸோ அது நமக்கு பழகி போன பேர் தான். டாமரிண்டஸ் இண்டிகா ஞாபகம் வச்சுக்கணும். எலுமிச்சைனாவே அது சிட்ரஸ் ஃப்ரூட்ஸ் தான் சொல்லுவோம். ஸோ சிட்ரஸ் அருண்டிஃபோலியா அப்படிங்கிறது. அருண்டிஃபோலியா. வேப்பமரம் அசாடிராக்டா இண்டிகா. இங்க பாருங்க. புளி மரத்துக்கு டாமரிண்டஸ் இண்டிகா, வேப்ப மரத்துக்கு அசாடிராக்டா இண்டிகா. தவளைக்கு ரானோ ஹெக்ஸா டாக்டைலா. ஓகே. ரானா ஹெக்ஸா டாக்டைலா அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. தேங்காய்க்கு காக்கஸ் நியூசிபெரா. காக்கஸ் நியூசிபெரா. நெல் ஒரைசா சட்டைவா நமக்கு தெரியும். மீன் வந்து கட்லா மீன் இருக்கா? அதனால கட்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஆரஞ்சுக்கு சிட்ரஸ் சைனென்சிஸ். ஆரஞ்சுக்கு சிட்ரஸ் சைனென்சிஸ். அதே மாரி எலுமிச்சைக்கு சிட்ரஸ் அருண்டிஃபோலியா. சிட்ரஸ் அருண்டிஃபோலியா. ஆரஞ்சுக்கு சிட்ரஸ் சைனென்சிஸ். ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்தது பாருங்க. இஞ்சி அதாவது ஆரஞ்சு பழம் சாப்பிட்டா ஸ்கின்ஸ் வந்து நல்லா இருக்கும். ஷைனிங் ஆகும்னு சொல்லுவாங்க. சிலர் வந்து இந்த ஆரஞ்சு தோல் எல்லாம் உரிச்சு ஃபேஸுக்கு போயிட்டு இருப்பாங்க. அப்படியே ஷைன் ஆகும் ஞாபகம் வச்சுக்கோங்க. சைனன்சிஸ் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேவா? அடுத்தது வந்து இஞ்சிக்கு வந்து இஞ்சினாவே ஜிஞ்சர் தான் சொல்றோம். அதனால ஜிஞ்சர் அஃபிசினியல்ஸ் இது ஈஸியா ஞாபகம் வச்சுக்கலாம். அஃபிஷனேல் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. பப்பாளியா வந்து காரிக்கா பப்பாயா. பப்பாயன்னு இருக்கு. ஓகேவா? பப்பாளிக்கு வந்து காரிக்கா பப்பாயா. அடுத்து பேரீச்சைக்கு என்ன பேர் அப்படின்னா ஃபோனிக்ஸ் டாக்டைலிஃபெரா. ஃபோனிக்ஸ் டாக்டைலிஃபெரா அப்படின்னு சொல்லி ஞாபகம் வச்சுக்க வேண்டியதான். சரிங்களா? ஸோ இது ரொம்ப இம்பார்ட்டன்ட்டான லெசன். ஏன்னா ரொம்பவுமே நமக்கு டிஃபரெண்ட்டா இருக்கு. மொனிராக்கு என்ன எக்ஸாம்பிள், புரோட்டிஸ்டாக்கு என்னது, தாவர புரோட்டோசோவா, விலங்கு புரோட்டோசோவா, 5 கிங்டம்க்கு என்னென்ன எக்ஸாம்பிள்ஸ். ஸோ இத வந்து நம்ம எக்ஸாம்க்கு முன்னாடியுமே இந்த வீடியோவ நீங்க பார்த்துட்டு போங்க. ஒரு 2 டேஸ், 3 டேஸ்க்கு முன்னாடி. புக் எடுத்து தான் படிக்கணும்னு இல்ல. நீங்க இந்த வீடியோ பார்த்தீங்கன்னாவே போதுமானதா இருக்கும். சரி, அடுத்த லெசன்ல சந்திக்கலாம். நன்றி.